ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஐபாக் நாமன்கிளேச்சரோட கன்னிவிட்டிவா பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட கன்னிவிட்டியில வந்து நெக்ஸ்ட் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா பென்சின் ரிங்ல என்ன அட்டாச் ஆயிருக்குது பாக்குறோம் அப்படின்னா ஈத்தர் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அலிஃபேட்டிக் ஈத்தர் CH3 COCH3 அண்ட் CH3 CS2 OCS3. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா அலிஃபேட்டிக் ஈத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பென்சின் ரிங்ல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா OCS3 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனி ஃபங்க்ஷனல் குரூப், எந்த ஃபங்க்ஷனல் குரூப்பா இருந்தாலும் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எழுதினாலும் ஓகே. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால் பார்த்திருப்போம், OH ஃபீனால் அப்படிங்கிறது பார்த்திருப்போம். அப்போ எனி ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்ட்லி அட்டாச்டு வித் த பென்சின் ரிங் இட் சுட் பி எ மேஜர். அப்ப அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா மேஜரா நம்ம எடுத்துக்கணும். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா OCH3. இப்ப இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா எண்ட்ல நம்ம பினிஷ் பண்ணணும். அதான் நம்மளுக்கு என்னன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறத எப்பயுமே நம்ம ஆல்ரெடி சொன்னோம் எண்ட்ல தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பினிஷ் பண்ணணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் குரூப் வந்து டைரக்டா அங்க அட்டாச் ஆயிருக்கு, வந்து இதுல டைரக்டா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அப்ப இதுல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம சொல்லணும். நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் பீரியாரிட்டி ஆர்டர்ல பாட்டம்ல இருக்கிறது தான் ஈத்தர். ஸோ அப்ப இதை ஃபர்ஸ்ட் சொன்னோம் அப்படின்னா ஆஸ் யூசுவல் 1 கார்பன் மீத்து, நம்ம ஆக்சிஜன் எந்த சைடு எடுத்துக்கிறோமோ அது கூட என்ன ஆட் பண்ணிக்கும் அப்படின்னா OXY ஆக்சி. ஸோ மீத்தாக்சி என்ன இருக்கு அப்படின்னா பென்சின் ரிங். அப்ப மீத்தாக்சி பென்சின், மீத்தாக்சி பென்சின் சொல்லலாம். த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இது as usual இந்த சைடு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். சோ 2 கார்பன் ஈத்தாக்சி, இங்க என்ன இருக்கு அப்படின்னா பென்சின். சோ ஈத்தாக்சி பென்சின், ஈத்தாக்சி பென்சின் அப்படின்னு எடுத்துக்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா 2 குரூப், அதாவது பென்சீனே தான் இதுவும் நம்ம ஷார்ட்டா அப்படி சொல்லலாம் C6H5 அப்படின்னு சொல்லலாம். அப்ப 2 சைடுமே என்ன இருக்கு அப்படின்னா பென்சீன் ரிங் இருக்கு. சோ அப்ப ஏதாவது ஒன் சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிஜன் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் O வந்து எந்த சைடு கன்சிடர் பண்ணிருப்போம் அப்படின்னா லீஸ்ட் கார்பன் சைடை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிருப்போம். இதுல நம்ம அலிஃபேட்டிக்ல நாமன்கிளேச்சர்ல கொடுக்கும்போது. சோ சேம் ரூல்ஸ், ஆக்சிஜன் கன்சிடர் டு பி லீஸ்ட் கார்பன் சைடு, எந்த பக்கம் கார்பன் லெஸ்ஸா இருக்கோ அந்த சைடு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி. சோ அதே ரூல்ஸ் தான் நீங்க ரெண்டு இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். அப்ப சேம் ரூல்ஸ் தான், பட் ஆனா போத் சைடு என்ன அப்படின்னா ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பன். அப்ப ஆக்சிஜன் கன்சிடர் டு பி எனி ஒன் ஆஃப் த சைடு. அப்ப இந்த சைடு கன்சிடர் பண்றோம் அப்படின்னா ஃபீனாக்சி, ஃபீனாக்சி பென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஐபாக் நாமன்கிளேச்சர். பட் காமன் நேம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது ஜெனரலா அனிசோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது பென்சின் ரிங்ல OCH3 அட்டாச் ஆயிருந்தது பாத்தீங்க அப்படின்னா அனிசோல். இதை பேஸ் பண்ணி தான் 2020ல கேட்ட கொஸ்டின், நீட் கொஸ்டின், இதை பேஸ் பண்ணி இதோட அப்ளிகேஷன் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்ப அனிசோல் பாத்துங்க, அனிசோல். அதுக்கு அடுத்தது காமனா எப்படி நேமிங் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஆல்ரெடி அங்க பாத்துப்போம். அதாவது நாமனா இதுல பாத்தீங்க அப்படின்னா OCH3. சோ இப்படி கன்சிடர் பண்ணி இப்ப இதுக்கு வந்து காமன் நேம் வைக்கும் போது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அலிஃபேட்டிக் காம்பவுண்ட். அப்ப இமேஜின் பண்ணிக்கிங்க, பிரேக் பண்ணிங்க, ஒரு இமேஜினரி எல்லாம் பிரேக் பண்ணிங்க, லெஃப்ட் சைடு கார்பன் அண்ட் ரைட் சைடு கார்பன். அப்ப லெஃப்ட் சைடுல 1 கார்பன் மெத்தில் அண்ட் ரைட் சைடு ஆல்சோ ஏ மெத்தில். சோ டைமெத்தில் ஈத்தர். இது இதோடைய காமன் நேம். காமன் நேம் நம்ம கொடுக்கிறோம் டைமெத்தில் ஈத்தர். அதே இதுக்கு ஐபாக் நாமன்கிளேச்சர் ஆல்ரெடி நான் பார்த்து வச்சிருப்போம். CH3 OCH3 ஆக்சிஜன் கன்சிடர் டு பி எனி ஒன் ஆஃப் த கார்பன் சைடு, சார் லீஸ்ட் கார்பன் சைடு. அப்ப இங்க சேம் சைடு சேம் கார்பன் கன்சிடர் டு பி எனி ஒன் ஆஃப் த சைடு. சோ மீத்தாக்சி மீத்தேன், மீத்தாக்சி மீத்தேன் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சோ மீத்தாக்சி மீத்தேன் அப்படின்னு சொல்லலாம். இது ஐபாக் நாமன்கிளேச்சர். காமன் நேம்ல பிரேக் பண்ணிக்கிறோம், இமேஜினரி லைனா பிரேக் பண்ணிக்கிறோம், லெஃப்ட் சைடு கார்பன் அண்ட் ரைட் சைடு கார்பனை கவுண்ட் பண்ணிக்கிறோம். அப்ப சப்போஸ் வந்து 2 சேம் ஆர் போத் நம்பர் ஆஃப் கார்பன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்பனா இருந்துச்சு அப்படின்னா டை எத்தில், டை மீத்தைல், டை ப்ரோப்பைல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடும் மெத்தில், ரைட் சைடு என்ன அப்படின்னா மெத்தில். சோ 2 சைடு மெத்தில் குரூப். அப்ப டை மீத்தைல், அப்ப டை மீத்தைல் ஈத்தர் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே ஸ்டேட்மெண்ட் இங்க அப்ளை பண்றீங்க, அதே தான் ரூல்ஸ் இங்க அப்ளை பண்றப்போ oxygen one side methyl group, another side phenyl group. So methyl phenyl ether, methyl phenyl ether அப்படி அப்ளை பண்ணனும். அதே நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படினா இங்க பிரேக் பண்ணனும். one side ethyl group, another side phenyl group. So ethyl phenyl ether அப்படின்னு நம்ம சொல்லலாம். எத்தில் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இதுல ஒரு இந்த சைடு பிரேக் பண்ணாலும் ஃபினைல் குரூப் தான், இந்த சைடு பிரேக் பண்ணாலும் ஃபினைல் குரூப் தான். சோ அப்ப அதோட ஐபா காமன் நேம் எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்க அப்படின்னா டைஃபினைல் ஈத்தர், டைஃபினைல்
ஈத்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் வந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அரோமேட்டிக் ஆல்டிஹைட், அதாவது ஆல்டிஹைட் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கிறதா நம்ம பார்க்க போறோம். சோ அரோமேட்டிக் ஆல்டிஹைட். அப்ப பென்சீன் குரூப்ல டைரக்டா என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு ஜெனரலா யூஸ் பண்ற காமன் நேம் சார் ஐயூபாக் நாமன்கிளேச்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைட் அப்படின்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கூட ஐயூபாக் நாமன்கிளேச்சர் தி டெரிவேட்டிவ் ஆஃப் பென்சால்டிஹைட் அத நம்ம கொடுக்க போறோம். சோ இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ஷன் அண்ட் செகண்ட் போர்ஷன் 2 ஹைட்ராக்சி பென்சால்டிஹைட், 2 hydroxy benzaldehyde first portion and second portion 2 hydroxy benzaldehyde. Suppose இங்க பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா directly the OCHO group directly attached with the benzene ring. பட் இங்க ரெண்டு எக்ஸாம்பிள்லயும் பாத்தீங்க அப்படின்னா CHO CH2 CHO அதாவது CHO வந்து என்ன ஆகலன்னா டைரக்டா என்ன ஆகல அப்படின்னா பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆகல. சோ இப்போ இத நாம என்ன சொல்லணும் அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடா கன்சிடர் பண்ணி. இதெல்லாம் அரோமேட்டிக் பட் இதுவும் அரோமேட்டிக் ஆல்டிஹைட் தான், பட் ஆனா டெரிவேட்டிவ் ஆஃப் அலிஃபாட்டிக் ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லணும். அதாவது இத தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும், நெக்ஸ்ட் இத நம்ம சொல்லணும். அதாவது இத எண்ட்ல, அதாவது இதுக்கு தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ப பிரெஃபரன்ஸ் கொடுத்தாவே இத எண்ட்ல சொல்லிரணும். அதுக்கு அடுத்து இத பிரிஃபிக்ஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிரணும். அதே ரூல்ஸ் தான் இங்க நம்ம அப்ளை பண்ண போறோம். சோ as usual நம்பர் சிஸ்டம் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் போர்ஷன் செகண்ட் போர்ஷன். பட் எப்படி இருந்தாலும் இது ஆல்டிஹைட் இருந்துச்சு அப்படினாவே இது பொசிஷனை மென்ஷன் பண்ண தேவை. சோ அப்ப இது என்னன்னு சொல்லலாம் அப்படினா ஒன்லி நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 carbon present ethanol 2 carbon present generally is called ethane. ethane ல லாஸ்ட் என்ன இருக்கு அப்படினா ஆல்டிஹைட் குரூப் இருக்கு. அப்ப E ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன கொடுக்கிறோம் அப்படினா Al அப்படிங்கறது கொடுக்கிறோம். அப்ப ethanol 2 carbon ethanol. பட் இங்க என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஃபினைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. சோ அப்ப என்னன்னு சொல்லலாம் ஃபினைல் எத்தனால். இப்ப மென்ஷன் பண்ணலாம், பொசிஷன் மென்ஷன் வந்து மென்ஷன் வேலை. ஏன்னா ஆல்ரெடி எத்தனால் அப்படினாவே 1 கார்பன் ஆல்டிஹைடா இருக்கும், another one என்ன இருக்கும் அப்படினா CH3 இருக்கும். அப்ப அந்த CH3 ல என்ன ஆட் ஆக முடியும் அப்படினா அந்த பென்சீன் ரிங்கை நம்ம ஆட் பண்ண முடியும். சோ ஃபினைல் எத்தனால். பட் 2 more than 2 வரும்போது நமக்கு என்ன இருக்கும் அப்படினா to mention the position of the phenyl group. வரதுல क्वेश्चन பாத்தீங்கன்னா 1 2 3 அப்ப third position. அப்ப 3 phenyl நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3 phenyl. total number of carbon 3 carbon starting name propane last என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படினா ஆல்டிஹைட் அட்டாச் ஆயிருக்கு. சோ Al அதாவது propane இருந்து E ரிமூவ் பண்ணிட்டு அந்த Al அப்படிங்கறத கொடுப்போம். சோ 3 phenyl propanol அப்படின்னு சொல்லுவோம். சோ ஓகே, அடுத்ததா நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பென்சீன் ரிங்ல COOH அட்டாச்சர்னா எப்படி கொடுக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, இந்த கார்பாக்சிலிக் ஆசிட், அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அலிஃபாட்டிக் ஆசிட் CH3 CH2 COOH அப்படிங்கறது பார்த்தோம் அலிஃபாட்டிக் ஆசிட். அதே as usual பென்சீன் ரிங்ல COOH இருக்கு அப்படின்னா அதை அரோமேட்டிக் ஆசிட்ல கொண்டிருப்போம். இப்ப பாருங்க பென்சீன் ரிங்ல COOH இருக்கு நம்மளுக்கு டைரக்டா. இப்ப இது யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த நேம் ஐயூபாக் நாமன்கிளேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். C அந்த ட்ரிபிள் பாண்ட் 3 சைடு அட்டாச் ஆயிருந்தா பென்சோ அப்படின்னு சொல்லிருக்கோம். சோ OIC ஆசிட்ங்க விட ஆட் பண்ணி பென்சோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ஐயூபாக் நாமன்கிளேச்சர். சோ இதை வச்சு நம்ம டெரிவேட்டிவா வச்சுட்டு இதை வச்சு மெயினா வச்சுக்கிட்டு தான் அதோட டெரிவேட்டிவ்க்கு நம்ம நேமிங் கொடுக்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 COOH சப்போஸ் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பீரியாடிக் ஆர்டர்ல யாருக்கு கொடுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாப்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா COOH குரூப் தான் நம்மளுக்கு இருக்கு. அப்ப அதை வச்சுதான் நம்ம என்ன கொடுத்திருப்போம் அப்படின்னா நேமிங் கொடுத்துருப்போம். அப்ப இங்க COOH தான் நம்ம பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும். பட் ஆனா இங்க என்ன இருக்கு அப்படின்னா 2 COOH குரூப் இருக்கு. சோ அப்ப இதோட நேமிங் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா டை கார்பாக்சிலிக் ஆசிட். பட் ஆனா இங்க எதை சொல்லிடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை நம்ம சொல்லிடணும். சோ இங்க என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா பென்சீன் 1,2 டை கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். 1,2 டை கார்பாக்சிலிக் ஆசிட். பென்சீன்ல 1,2 பொசிஷன். இப்ப கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம சொல்லிடுறோம். அது 1,2 பொசிஷன்ல இருக்கு. எதுல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா பென்சீன் ரிங்ல அட்டாச் ஆயிருக்கு. அப்ப பென்சீன்
1,2 டைகார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுதான் டெரிவேட்டிவ். இப்ப பாத்தீங்கன்னா இதான் மெயின் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் போர்ஷன் செகண்ட் போர்ஷன். அப்ப செகண்ட் போர்ஷன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபார்மைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார்மைல்னா 1 கார்பன், அதாவது CHO அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபார்மைல். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பீரியாடிக் ஆர்டர்ல பிரிஃபிக்ஸ்ல CHO குரூப் இருந்துச்சு அப்படின்னா ஃபார்மைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 2 ஃபார்மைல் பென்சோயிக் ஆசிட், 2 ஃபார்மைல் பென்சோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். the next one வந்து பாத்தீங்க அப்படின்னா இது. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன் செகண்ட் பொசிஷன். அப்ப 2 ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட், 2 ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். the next one பாத்தீங்க அப்படின்னா இது சொல்லலாம். இது as usual 1 2 செகண்ட் பொசிஷன்ல 2 எத்தில், அப்ப 2 ethyl benzoic acid. இது சொன்னா 2 1 2 பொசிஷன், அப்ப 2 chloro benzoic acid அப்படின்னு சொல்லுவோம். சோ இது பிராக்டிஸ் क्वेश्चन, இத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல செகண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா இதுல டெரிவேட்டிவ் ஆஃப் அலிஃபாட்டிக் ஆசிட் அப்ப சொல்ல போறோம். ஆல்ரெடி நம்ம சொன்னதான். இந்த இடத்துல ஆல்டிகேட் இருக்கும்போது நம்ம இங்க சொல்லிருப்போம் 1 2 செகண்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு அப்படின்னா ஃபினைல் குரூப் இருக்கு. அப்ப ஃபினைல் எத்தனால் அப்படின்னு சொல்லிருப்போம். சோ அதே ரூல்ஸ் நீங்க அப்ளை பண்றீங்க, சேம் ரூல்ஸ். அப்ப 1 2 அப்ப செகண்ட் பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்னா ஃபினைல். பொசிஷன் மென்ஷன் பண்ண தேவையில்லை, ஏன்னா 2 கார்பன் தான் நம்மள இருக்கு. அப்ப சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபினைல் இது என்ன சொல்லலாம் அப்படின்னா எத்தனோயிக் ஆசிட், phenyl ethanoic acid அப்படின்னு சொல்லலாம். இது IUPAC நாமன்கிளேச்சர்ல ஆசிட்க்கு வைக்கிற நேமிங் மெத்தட். the next நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா கீட்டோ குரூப்புக்கு எப்படி நேமிங் வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கீட்டோன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சிருக்கோம். அலிஃபாட்டிக் கீட்டோன் CH3 CO CH2 CH3. சோ CO வந்து எப்படி பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா பிட்வீன் இந்த கார்பன்ல மட்டும் தான் நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சோ போத் சைடு நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அல்கைல் குரூப் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா அது அலிஃபாட்டிக் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். எனி ஒன் ஆஃப் த சைடு வந்து பிரசன்ஸ் ஆஃப் வந்து பென்சீன் ரிங் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம அரோமேட்டிக் கீட்டோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இப்போ இந்த CO குரூப் வந்து டைரக்டா எது கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா பென்சீன் ரிங் கூட அட்டாச் ஆயிருக்கு. சோ இதை நம்ம என்னன்னா அரோமேட்டிக் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மல் மெத்தட்ல எப்படி நேமிங் கொடுத்துருப்போம் அலிஃபாட்டிக்ல CH3 CH2 CO CH2 CH3 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணது நம்பர் ஆஃப் கார்பன் கவுண்ட் பண்ணிருப்போம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 1 2 3 4 5. அப்ப பென்ட் the position of CO group is 1 2 3 third position. ஏன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரெண்டுமே என்னன்னா தேர்ட் பொசிஷன் வருது. அப்ப லீஸ்ட் நம்பர் தான் ஃபேவர் பண்ணிப்போம். அப்ப 1 2 3 1 2 3. சோ பென்ட் 3 ஓன், பென்ட் 3 ஓன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதே மெத்தட் தான் எங்க அப்ளை பண்றோம் அப்படின்னா இதுல அப்ளை பண்றோம். பட் ஆனா இங்க என்ன அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் இதோட டெரிவேட்டிவ் தான் இதெல்லாம் பென்சீன் ரிங்கா கன்சிடர் பண்ண போறோம். அப்ப எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான் மேஜரா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்ப இந்த பொசிஷன் பாருங்க 1 2 லீஸ்ட் பொசிஷன் இப்படி இருந்தா 1 2 னு வரும். ஃபர்ஸ்ட் லீஸ்ட் பொசிஷன் இதுனா 1 தான். சோ அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபினைல். அப்ப 1 ஃபினைல் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 2 கார்பன் எத்தனோன் அப்படின்னு சொல்லுவோம். இதான் IUPAC நாமன்கிளேச்சர் 1 phenyl ethanol அப்படின்னு சொல்லுவோம். the next one வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் டிஃபரண்ட், ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். பாத்தீங்க அப்படின்னா செயின்ல பாத்தீங்கன்னா 1 2 3 கார்பன் 1 2 3 கார்பன் நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. பட் CO பொசிஷன் இங்க அட்டாச் ஆயிருக்கு. அதாவது 1 2 செகண்ட் பொசிஷன்ல CO இருக்கு, பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு இந்த CO பொசிஷனோடைய நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா பொசிஷன் நம்ம பிரசன்ட் கொடுக்கணும். அப்ப 1 2 3 1 2 3. அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா phenyl. சோ ஃபர்ஸ்ட் 1 phenyl. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் பாத்தீங்க அப்படின்னா 3. அப்ப ப்ரோ. பட் இந்த CO பொசிஷன் எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா CO பொசிஷன் ஃபர்ஸ்ட்லயே அட்டாச் ஆயிருக்கு. சோ இங்கேயே இருக்கு. அப்ப என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 1 phenyl ப்ரோ 1 ஓன், 1 phenyl ப்ரோ 1 ஓன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துறோம்னு வச்சுங்க. இங்க பாருங்க லீஸ்ட் பொசிஷன் இது கண்டுபிடிக்கிறோம். CO குரூப்ல தான் அட்டாச் ஆயிருக்கு 1 2 3. அப்படி சொல்லலாம். செகண்ட் பொசிஷன்ல அட்டாச் ஆயிருக்கு 2 phenyl. செகண்ட் பொசிஷன்ல என்ன அட்டாச் இருக்கு அப்படின்னா CO இருக்கு. அப்ப ப்ரோ 2 ஓன் 2 ப்ரோபனோன் அப்படின்னு சொல்றோம். 2 phenyl ப்ரோ 2 ஓன் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டூ சைடு ரெண்டு சைடுமே என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பென்சீன் குரூப் இருக்கு.
சோ அப்ப preference கொடுக்கிறது யாருக்கு கொடுத்திருப்போம் அப்படின்னா CO க்கு தான் கொடுத்திருப்போம். அப்ப if only one carbon present பட் அந்த கார்பன் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா CO வா இருக்கு. சோ அத நாம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மெத்தனோன் பட் போத் சைடு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினைல் குரூப் இருக்கு. சோ அப்ப என்னன்னு சொல்லலாம் டைஃபினைல் மெத்தனோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இது ஐமீன். நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா அமீன். பென்சீன் ரிங்ல NH2 அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அமீன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஜெனரலா இதோடைய காமன் நேம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அனிலீன் அப்படின்னு சொல்லுவோம். காமன் நேம் வந்து அனிலீன். ஓகே, as usual நம்ம அமீனுக்கு நாமென்கிளேச்சர் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். அலிஃபாட்டிக்ல எப்படி கொடுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா CH3NH2. அப்ப CH3NH2 அப்ப எப்படி நேம் கொடுத்திருப்போம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் பாத்தீங்க அப்படின்னா only one carbon present. அப்ப one carbon present ஆயிருக்கு அப்படின்னா ஸ்டார்டிங் நேம் வந்து மீத். அப்ப மீத் all are single bond methane attached with amine. so ஈய ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல எதை ரிமூவ் பண்றோம் ஈய ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா அமீன்ங்கற வேர்ட் அப்படியே கொடுத்துருவோம். so methanamine or methanamine அப்படின்னு சொல்றோம். சோ அதே மீனிங் தான் இங்கேயும் நம்ம கொடுக்கிறோம். இங்க இருக்கு என்ன அப்படின்னா பென்சீன் இருக்குது, ஈய ரிமூவ் பண்றோம் அந்த இடத்துல என்ன கொடுக்குறோம் அப்படின்னா அமீன். அப்ப பென்சீன் அமீன் இங்க பாத்தீங்க அப்படின்னா as usual இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு மேஜர், இது அட்டாச்ட். சோ பொசிஷன் 1 2 methyl benzenamine. இது பாத்தீங்கன்னா 3 methyl. இது பாத்தீங்கன்னா 1 2 3 4 ethyl CH2CH3 4 ethyl. சோ இது as usual முன்ன நம்ம சொன்ன மெத்தடே தான். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா NH2 டைரக்டா அட்டாச் ஆயிருந்த NH2 டைரக்ட்லி அட்டாச்ட் வித் அப்படினு பாத்தீங்க அப்படினா பிரெஃபரன்ஸ் கொடுக்கிறது இந்த குரூப் தான் பிரெஃபரன்ஸ் கொடுக்கும். பட் இங்க பாத்தீங்க அப்படினா NH2 டைரக்டா அட்டாச் ஆகாம இருக்கு. பிட்வீன் என்ன இருக்கு அப்படினா CH2 அப்படினு ஒன்னு இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படினா டெரிவேட்டிவ் ஆஃப் அலிஃபாட்டிக் அமீன் அப்படினு அந்த மாடல்ல நம்ம கொண்டு போவோம். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இந்த பொசிஷன் என்ன அட்டாச் இருக்கு ஃபினைல் 2 கார்பன் நமக்கு ஆல்ரெடி பார்த்திருப்போம் CH3OH 3 phenyl methanamine 3 phenyl methanamine அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் அமீன்கான நாமன்கிளேச்சர் வைக்கிற மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கீட்டோன்ல வந்து எப்படி கொடுத்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா COCH3 அந்த இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கொடுத்திருப்போம். இந்த செயினை வச்சு தான் நம்மளுக்கு இது நேமிங் நம்ம கொடுக்கும். சோ அப்ப இதுல நேமிங் கொடுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பனை ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் லீஸ்ட் பொசிஷன் ஆஃப் CO குரூப்புக்கு எது லீஸ்ட் பொசிஷன் இருக்குது அந்த ஆர்டர் நம்ம எடுத்துக்குவோம். அப்ப லீஸ்ட் பொசிஷன் 1 2 ஆர்டர். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஃபினைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. 1 phenyl ethanone அப்படின்னு சொல்லலாம். 1 phenyl ethanone அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா CO குரூப் எங்க அட்டாச் ஆயிருக்குது பிரியாரிட்டி 1 2 3 அதாவது 1 கார்பன் இருக்க வரைக்கும் லெஃப்ட் சைடுல 1 கார்பன் வரைக்கும் நோ ப்ராப்ளம். பட் 2 or 3 வரும்போது நமக்கு என்ன 2 or more than 2 வரும்போது நமக்கு என்னன்னா பொசிஷன் ஆஃப் தி CO வை நமக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா மென்ஷன் பண்ணனும். அப்ப மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆர்டர் ஃபர்ஸ்ட் CO க்கு as usual என்ன கொடுப்போம் அப்படின்னா லீஸ்ட் பொசிஷன் கொடுப்போம். அப்ப 1 2 3 ரிவர்ஸ்ல 1 2 3 நம்ம கொடுத்துறோம். அப்ப ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா phenyl அதே சேம் ஃபர்ஸ்ட் தான் அதாவது எண்ட்ல தான் என்ன இருக்குதா மீனிங் அப்படின்னா CO இருக்குதா நமக்கு மீனிங். அப்ப 1 phenyl total number of carbon 3 carbon prop but position of the CO is first position. so prop 1 one. அதே எக்ஸாம்பிள் another example பாருங்க benzene ring CH3 CO CH3 as usual to find the least number in CO. so 1 2 3 backward 1 2 3 same second position. so second position phenyl group 2 phenyl total number of carbon 3 carbon prop 2 one 2 phenyl prop 2 one அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ரெண்டு இருக்கு. சோ அப்ப இது எப்படி சொல்லலாம் டைஃபினைல். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா எதை பொறுத்துதானா இதுதான் அட்டாச்ட். இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு அலிஃபாட்டிக் இந்த இடத்துல CO. சோ ரெண்டு சைடுமே என்ன இருக்கு அப்படின்னா பென்சீன் ரிங் தான் இருக்கு. சோ டைஃபினைல் மெத்தனோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் தான் அமீன் நம்ம பார்த்துட்டோம்.
அந்த ரிவைஸ் மீத்தேன் அமீன் இப்போ 1 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அலிஃபேட்டிக்ல 1 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா மீத்து ஃபுல்லாவே என்ன இருக்கு அப்படின்னா சிங்கிள் பாண்டா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற ஈ ரிமூவ் பண்ணிட்டு அமீன் சொல்லுவோம். அதே ரூல்ஸ் வச்சு தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அமீனுக்கு நேம்னு கிழிச்சு கொடுத்துருவோம். சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 2 மீத்தைல் பென்சமின் செகண்ட் பொசிஷன் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் பொசிஷன் 1 2 3 அப்ப 3 மீத்தைல் பென்சினமின். இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அப்ப எப்படி சொல்லலாம் 4 ஈத்தைல் 4 ஈத்தைல் பென்சைனமின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோ காம்பவுண்டுக்கு எப்படி நேமிங் கொடுக்கறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கடுத்து எது பார்க்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ரெண்டு ரிங் அட்டாச் ஆகி வரும்போது எப்படி கொடுக்கறது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம். அதாவது 1 கார்பன் பிளஸ் 2 சைடும் என்ன இருக்கு அப்படின்னா ரிங் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி வர காம்பவுண்ட்ஸ் நம்ம ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ் சொல்லுவோம். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நைட்ரோ காம்பவுண்ட் பென்சீன் ரிங்ல NO2 அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதே சப்போஸ் CH3NO2 நம்ம ஆல்ரெடி படிச்சோம் நைட்ரோ ஈத்தேன், நைட்ரோ ப்ரோபேன், நைட்ரோ பென்டேன். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அலிஃபேட்டிக்னு நம்ம வந்து. சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூசுவல் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா NO2 பாட்டம்ல இருக்கும். சோ அப்ப ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தான் இதுல கொடுக்கணும் அப்படின்னா இந்த பென்சீன் ரிங் தான் கொடுக்கணும். சோ அப்ப இதுல என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இத ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். சோ அப்ப எப்படி சொல்லலாம் நைட்ரோ பென்சீன் அப்படின்னு சொல்லலாம். the next one பாத்தீங்க அப்படின்னா 2 நைட்ரோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. அப்ப ப்ரிஃபரன்ஸ் as usual எதுக்கு தான் கொடுத்திருப்போம் அப்படின்னா பென்சீன் தான் கொடுத்திருக்கோம். அப்ப பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா 1,2 டைநைட்ரோபென்சீன் 1,2 டைநைட்ரோபென்சீன் அப்படி நம்ம கொடுப்போம். the next one பாருங்க பொசிஷன் 1 2 3 அப்ப 1,3 டைநைட்ரோபென்சீன் 1,3 டைநைட்ரோபென்சீன் அப்படின்னு சொல்லுவோம். the next one வந்து பாத்தீங்க அப்படின்னா NO2 இருக்கு and COOH குரூப் நம்மளுக்கு ஆல்ரெடி பீரியாடிட்டி ஆர்டர் COOH is the most priority, NO2 is the least priority. So according to the periodicity rules, the priority gives to the COOH group. அப்ப COOH group தான் நம்ம என்ன கொடுக்கிறோம் அப்படின்னா priority கொடுத்துருக்கோம். சோ அதை எப்பயுமே எதுல சொல்லணும் எண்ட்ல சொல்லணும். அப்ப பென்சீன் ரிங் இது ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பொசிஷன் பாருங்க 1 2 3 4th பொசிஷன்ல நைட்ரோ குரூப் அட்டாச். அப்ப 4 நைட்ரோ 4th பொசிஷன் நைட்ரோ 4 நைட்ரோ பென்சாயிக் ஆசிட் 4 நைட்ரோ பென்சாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். the next one வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பென்சீன் ரிங்ல CH3 இருக்கு. பென்சீன் ரிங்ல CH3 இருக்கு அப்படின்னா ஜெனரலா இன்னொரு ஐயூபாக் நாமன்கிளேச்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டொலுவின் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எதுல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐயூபாக் நாமன்கிளேச்சர்லயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் NO2 குரூப் and CH3 அட்டாச் ஆயிருக்கு. சோ அப்ப இதோட நேம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இங்க இருந்து நம்பர் கொடுக்கலாம் 1 2 ஏன்னா இதுதான் அல்கைல் குரூப் தான் மோஸ்ட் பிரியாரிட்டி. சோ அது செகண்ட் பொசிஷன் என்ன இருக்கு அப்படின்னா நைட்ரோ குரூப் இருக்கு. அப்ப எப்படி சொல்லலாம்னா 2 நைட்ரோ டொலுயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஐயூபாக் நாமன்கிளேச்சர்ல இது வர ரூல்ஸ். சோ பென்சீன் ரிங்ல CH3 அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா ஜெனரலா அதோட நேம் ஐயூபாக் நாமன்கிளேச்சர் என்ன அப்படின்னா டொலுயின் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இதுல அட்டாச் ஆயிருக்கிற பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷன். அப்ப செகண்ட் பொசிஷன்ல நைட்ரோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. சோ 2 நைட்ரோ டொலுயின் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் குரூப், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் ஆயிருக்கிறது எப்படி, அதோட ஐயூபாக் நாமன்கிளேச்சர் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்ததா என்ன குரூப் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைக்ளிக், அதாவது 2 சைக்ளிக் இருக்கிற மாதிரி 3 சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறத பார்க்கலாம்.